அண்ணன் கொடுத்தா வாங்கிக்கலாம், அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்தா வாங்கிக்க முடியாது. புருஷங்கிட்ட வாங்கிக்கிறது தான் மரியாதை. அதே மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்ட தான் குறைகளை சொல்லணுமே தவிர எல்லா கோயிலையும் போய் புலம்பப்படாது. அந்த இஷ்ட தெய்வம் எது? எந்த கோவிலுக்கு போகிற போது உங்களுக்கு எதுவுமே கேட்க முடியாமல் சாமியை பார்க்குற போதே கண்களில் கண்ணீர் பெருக அப்படியே நிற்கிறோமோ அதுதான் இஷ்ட தெய்வம். சில பேருக்கு அது திருவண்ணாமலையாக இருக்கலாம், சில பேருக்கு சுவாமி மலையாக இருக்கலாம், சில பேருக்கு நம்ம ஊர் தெருவில் இருக்கிற பிள்ளையாராக இருக்கலாம். எதுன்னு சொல்ல முடியாது. அங்கே தான் சொல்லணும் எல்லாத்தையும். வேறொரு தெய்வத்தை எல்லா தெய்வத்தையும் பார்க்கலாம். யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தாமே வருவார் நாவுக்கரசர். நீ எந்த வடிவத்தை பார்த்தாலும் அதில் நீ வணங்குற அந்த தெய்வத்தை வச்சுப்பாரு. இவருக்கு சிவா, சிவ 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 சிவ, சிவம் என்பதே சைவம், அன்பு. இவர் எப்போ பார் பிழைப்பான் ஆகினும் திருவடி பிழையே, நான் வழிக்கு விழுந்தாலும் உன் பேர் தான், அதை சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ இவருக்கு அந்த ஊரிலே